இன்னைக்கு உலக அரசியல் மற்றும் இராணுவ விவகாரங்களில் ரொம்பவே பரபரப்பான அதே சமயம் பயங்கரமான ஒரு சூழலானது உருவாகி இருக்கு. இந்த 2026 ஜூலை மாத நிலவரப்படி உலகமே 2 மிகப்பெரிய ஆபத்துகளுக்கு நடுவில் சிக்கி தவிச்சு கொண்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் பார்த்தா கிழக்கு ஐரோப்பாவில் உக்ரைனோட இராணுவமும் சரி, அங்கே இருக்கின்ற அரசியல் கட்டமைப்பும் சரி மொத்தமாக சரிவை நோக்கி போய்கொண்டு இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் பார்த்தா நம்ம எல்லாரோட பாக்கெட்டையும் காலி பண்ணக்கூடிய ஒரு ஆபத்து மத்திய கிழக்கில் வெடிச்சிருக்கு. அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருந்த அந்த தற்காலிக போர் நிறுத்தம் முடிஞ்சு உலக பொருளாதாரத்தையே முடக்கக்கூடிய ஒரு புது நெருக்கடியானது ஆரம்பமாகி இருக்கு. உக்ரைனோட பிரசிடென்டாக இருக்கிற செலன்ஸ்கி திடீரென கீவை விட்டுட்டு அப்படியே பரபரப்பாக பிரான்ஸுக்கு ஓடியிருந்தார். ஏன் அப்படி பிரான்ஸுக்கு போனார்? அங்கே அப்படி என்னதான் நடந்தது? உக்ரைன் நாட்டுக்குள்ளே அவசரமாக பிரதமரை மாற்றினதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? மத்திய கிழக்கில் நடக்கிற சண்டையால் கச்சா எண்ணெயினுடைய விலை பேரலுக்கு $200 வரைக்கும் உயரப்போகுதா? இதனால் நமக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் உக்ரைனில் என்ன நடக்குது என்பதை பார்ப்போம். ஜூலை 14, அதாவது பிரான்ஸ் நாட்டோட தேசிய தினமான பாஸ்டில் தினத்தன்று பாரிஸ் நகரில் ஒரு முக்கிய கூட்டமானது நடந்திருக்கு. பிரான்ஸோட பிரசிடண்டாக இருக்கிற இமானுவேல் மேக்ரோன் அவர்களும் அப்புறம் யூகேவோட பிரைம் மினிஸ்டராக இருக்கின்ற கிறிஸ் டாமர் அவர்கள் இந்த 2 பேருமே சேர்ந்து நடத்தின இந்த கூட்டத்தில் கலந்து கொள்றதுக்காண்டி உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற செலன்ஸ்கி அவர்களும் திடீரென்று பிரான்ஸுக்கு போயிருக்கார். பிரான்ஸோட இராணுவ அணிவகுப்பில் உக்ரைனோட வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் இந்த ஆடம்பரமான பயணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய பதற்றமும் தேவையும் ஒளிஞ்சிருக்கு என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. செலன்ஸ்கி அவர்கள் இப்போ மேற்கத்திய நாடுகள் கிட்ட திரும்பவும் பில்லியன் கணக்கான பண உதவியும் வான் பாதுகாப்பு மிசைகளையும் கேட்க ஆரம்பிச்சிருக்கார். குறிப்பாக மாதத்துக்கு 100 பேட்ரியோட் மிசைல்களை தங்களுக்கு தர சொல்லி செலன்ஸ்கி அவர்கள் கேட்டிருக்கார். ஆனால் இராணுவ வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா ஒரு வருஷத்தில் தயாரிக்கிற ஒட்டுமொத்த மிசைல்களோட எண்ணிக்கையும் விட இது ரொம்ப அதிகம். அமெரிக்காட்டியே இல்லாத மிசைல்களை அமெரிக்கா எப்படி உக்ரைனுக்கு கொடுப்பார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் தரப்பில் இருந்து 2028க்குள்ளே உக்ரைனுக்கு ட்ரபேல் போர் விமானங்களை தரதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ போர்க்களத்தில் ரஷ்யா முன்னேறி வர்ற வேகத்தை பார்த்தா 2028 உக்ரைனோட வான்வெளி முழுக்க ரஷ்யாவோட 5ஆம் தலைமுறை சுக்கோய் 57 போர் விமானங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. அப்போ இந்த ரபேல் விமானங்கள் அதுக்கு பிறகு வந்தால் என்ன செய்ய முடியும்? அதாவது முழுக்க ரஷ்யாவோட 5ஆம் தலைமுறை போர் விமானங்களோட கட்டுப்பாட்டுக்கு உக்ரைனோட வான்பகுதியானது போன பிறகு இந்த ரபேல் விமானங்களானது உக்ரைனுக்கு கிடைச்சி அங்கே என்ன செய்ய முடியும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. இங்கே இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, செலன்ஸ்கி அவர்கள் பிரான்ஸுக்கு போகிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி உக்ரைனோட தற்போதைய பெண் பிரதமராக இருக்கிற சிடோரென்கோவை திடீரென பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க. உக்ரைனோட பொருளாதாரம் மொத்தமாக அழிஞ்சு போயிருக்கிற இந்த நேரத்தில் அடுத்த பிரதமர் யாரென்று அறிவிக்காமல் செலன்ஸ்கி அவர்கள் நாட்டை விட்டு கிளம்பி போயிருப்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற மிக்கேல் பெடரோ அவர்கள் உக்ரைனோட பிரதமராக வரலாம் என்று பேச்சு அடிபட்டாலும் அவருக்கும் உக்ரைனிய இராணுவ தளபதிக்கு நடுவில் கடுமையான முட்டல் மோதலானது இருக்கு. இப்படி இருக்கையில் யார் உக்ரைனோட பிரதமராக வர போகிறார், யாரை செலக்ட் பண்ண போகிறார்கள் என்பதும் ஒரு புரியாத புதிராக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த அவசர அரசாங்க மாற்றம் உக்ரைனோட தலைமைக்குள்ள இருக்கின்ற பயத்தையும் பீரியையும் தான் நமக்கு காட்டுது. சரி, வான்வழி போரில் இன்னும் நிலவரம் இருக்கின்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். அதை நாங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். மேற்கத்திய ஊடகங்கள் உக்ரைனோட ட்ரோன் தாக்குதலை பற்றி பெருமையாக பேசினாலும் உண்மை நிலவரம் உக்ரைனுக்கு எதிராக தான் இருக்கு. ரஷ்யாவோட தலைநகரமாக இருக்கிற மாஸ்கோவை நோக்கி உக்ரைன் அனுப்பின 100கணக்கான ட்ரோன்களை ரஷ்யா அசால்ட்டாக சுட்டு வீழ்த்தி கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்குள்ள ரகசியமாக ஊடுருவி உக்ரைன் அமைச்சு வச்சிருந்த ட்ரோன் கடத்த நெட்வொர்க்குகளையும் ரஷ்யாவோட உணவமைப்பாக இருக்கின்ற FSB கண்டுபிடிச்சு மொத்தமாக காலி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதோட கிளை அமைப்பை மொத்தமாக காலி பண்ணிட்டார்கள். இதனால் கோபமான ரஷ்யா, அதாவது ரஷ்யாக்குள்ளேயே ஒரு தீவிரவாத தாக்குதலை மேற்கொள்வதற்காண்டி எப்படி ரஷ்யாவோட முக்கியமான இராணுவ தளங்கள் மீது ட்ரோன் தாக்குதலை ரஷ்யாக்குள்ளே இருந்து ட்ரோன் தாக்குதலை செய்து மிகப்பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதலை செய்தார்களோ அதே மாதிரி மறுபடியும் ஒரு தாக்குதலை செய்வதற்கு உக்ரைன் பிளான் பண்ணி இருக்கிறார்கள். இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதனால் உக்ரைனோட ஒரே
பொருளாதார நுழைவாயிலாக இருக்கிற ஒடிசா துறைமுகத்தின் மேலேயும் மிக கொடூரமான தாக்குதல் இப்போ ரஷ்யா நடத்தி இருக்கிறார்கள். ரஷ்யாவோட அதிகாரப்பூர்வமான தகவலின்படி, அதாவது ஒபிஷியலான தகவலின்படி, உக்ரைன் இராணுவத்துக்காண்டு செய்யப்பட்ட 2 பெரிய சரக்கு கப்பல்களை ரஷ்யாவோட ட்ரோன்கள் அடித்து துவம்சம் பண்ணியிருக்கு. அதுபோக உக்ரைன் இராணுவத்துக்கு எரிபொருள் மற்றும் ஆயுதங்களை ஏற்றிட்டு போன மிஸ்ட்ராஸ் லோஜிஸ்டிக் மையம் மற்றும் டேங்க் லாரிகள் முற்றிலுமே அளிக்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவுக்கு மாற்று வர்த்தக பாதைகள் நிறையவே இருக்குது. ஆனால் உக்ரைனுக்கு ஒடிசா துறைமுகம் மட்டும்தான் வாழ்வாதாரம். இதை ரஷ்யா குறுவச்சடிக்கிறது உக்ரைனோட ஒட்டுமொத்த விநியோகத்தையும் முடக்கிறதுக்கு சமம். அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட ரயில்வே இன்ஜின்களையும் ரஷ்யா தேடி தேடி அளிக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். உக்ரைனோட டிரான்ஸ்போர்ட்டை முக்கியமாக முழுமையாக முடக்குவதற்கான நடவடிக்கையில் ரஷ்யா ஈடுபடுகிறார்கள். இதனால் உக்ரைனால் ஆயுதங்களை போர்க்களத்துக்கு கொண்டு போக முடியலை. ரஷ்யா இப்போ தங்களுடைய சொந்தமான சேட்டலைட் இணைய அமைப்பான ரோஸ்வெட் மூலமாக இயங்குகிற அதிநவீனமான ஜிரான் போர் ட்ரோன்களையும் பயன்படுத்தி உக்ரைனை துல்லியமாக தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதனால் உக்ரைனுக்கு பாரியல் இழப்புகளானது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. போர்க்காலத்தில் உக்ரைன் இராணுவத்துக்கு ஆக்களோட பற்றாக்குறை ரொம்பவே அதிகமாகிடுச்சு. இதனால் உக்ரைன் அதிகாரிகள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தெருவில் போகிற வர்ற சாதாரணமான பொதுமக்களை, இளைஞர்களை பிடிச்சி கட்டாயப்படுத்தி வண்டியில் ஏற்றி இராணுவ பயிற்சிக்கு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அவங்களை அங்கே கூட்டிகிட்டு போய் சரியான இராணுவ பயிற்சியை கொடுக்குறாங்களான்னு பார்த்தா இல்லை, சரியான இராணுவ பயிற்சியை கொடுக்காம அப்படியே நேராக போர்க்களத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இது இப்போ நடக்கல, இது பல வருடமாக தொடர்ந்து இடம்பெற்று கொண்டே இருக்குது. இது வரைக்கும் கிழக்கு உக்ரைனில் மட்டுமே அங்கங்கே நடந்த இந்த மக்கள் எதிர்ப்பு போராட்டம் இப்போ உக்ரைனிய தேசியவாதத்தோட இதயம்னு சொல்லப்படுகின்ற மேற்கு உக்ரைனில் இருக்கின்ற லிவிவ் நகரத்திலேயே பரவி இருக்கு. உக்ரைன் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்த கட்டாய இராணுவ சேர்க்கைக்கு எதிராக லிவிவ் நகரத்தில் பொதுமக்கள் பெரிய அளவில் தெருவில் இறங்கி வன்முறை போராட்டங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. இராணுவ அதிகாரிகளை மக்கள் அடித்து விரட்டி கொண்டே இருக்கிறார்கள். இப்படி நிலைமை மோசமான உடனேயே உக்ரைனோட உளவுத்துறை அதிகாரி கிரில் புடனோ அவர்கள் டிவியில் வந்து ரஷ்யாவோட வன்முறையை தடுக்கணுமன்னா நம்ம நாட்டு அதிகாரிகள் செய்கிற சின்ன சின்ன வன்முறைகளை மக்கள் பொறுத்துத்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு விசித்திரமான விளக்கத்தை கொடுத்துருக்கார். எப்படி ரஷ்யாவோட வன்முறையை தடுக்கணுமெண்டா நாங்கள் ஒரு வன்முறையை செய்வோம், அதனை நீங்கள் தாங்கித்தான் ஆகணும் என்பதுதான் இவரோட கருத்து. ஆனால் உண்மை என்னென்னா, உக்ரைனோட மக்கள் போரினால ரொம்பவே சோர்வு அடைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ அமைதி மட்டும்தான் தேவை. ஆனால் இந்த லிவிவ் பகுதியில் இப்படி போராட்டம் இடம்பெறதுக்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்குது. ஏன்னா இந்த லிவிவ் பகுதியை போலந்து கைப்பற்ற போகிறார்கள் என்ற தகவல்கள் வெளியே வந்திருக்கு. அதாவது போலந்து உக்ரைனோட எல்லையில் இருக்கின்ற பகுதிகள், போலந்துக்கும் உக்ரைனுக்கும் இடையில் இருக்கின்ற பகுதிகளை அந்த எல்லையோரமாக இருக்கின்ற உக்ரைனிய பகுதிகளை போலந்து கைப்பற்றலாம் என்று பார்க்கிறார்கள். அதில் முக்கியமான பகுதி தான் இந்த லிவிவ் பகுதி. ஆகவே மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். உக்ரைனோட அரசாங்கத்திட்ட இருந்து உக்ரைனோட மக்கள் இந்த லிவிவ் பகுதியில் இருக்கிற மக்களை பாதுகாக்க போகிறோம், அவர்களை விடுவிக்க போகிறோம் என்று சொல்லி போலந்து உக்ரைனுக்கு கால் பதித்தா கூட ஆச்சரியம் இல்லை. அது கூடிய சீக்கிரம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு. சரி, இப்போ நாம் உலகத்தோட அடுத்த ட்ரெண்டிங் இடமாக இருக்கின்ற மத்திய கிழக்கு பகுதிக்கு வருவோம். சில வாரங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்பும் ஈரான் அரசும் பேசிக்கிட்டு ஒரு தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை போட்டிருந்தார்கள். ஆனால் இந்த ஒப்பந்தம் வெறும் 2 வாரத்தில் மொத்தமாக உடைஞ்சு போயிடுச்சு. இப்போ 2 நாடுகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த பகை முன்னே இருந்ததை விட பல மடங்கு அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஈரான் இப்போ பாரசீக வளைகுடாவில் போகிற எண்ணெய் கப்பல்கள் மேலே மிசைல் தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஏன் தாக்குதலை நடத்துகிறார்கள் என்றால், ஈரானோட அனுமதி இல்லாமல் அமெரிக்காவோட பேச்சை கேட்டு இந்த கப்பல்கள் போக ட்ரை பண்ணியிருக்கு. இதனால தான் ஈரான் அடிச்சிருக்காங்க. ஈரானோட பேச்சை கேட்டு போகிற கப்பல்களை ஈரான் எதுவுமே பண்ணுறதில்லை. அதனை சாதாரணமாக கடந்து போவதுக்கு ஈரான் அனுமதியை கொடுக்குறார்கள். ஆனால் ஈரானோட பேச்சை கேட்காம அமெரிக்காவோட பேச்சை கேட்டு போகிற கப்பல்களை தான் ஈரான் குறிவைக்கிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்க விஷயம். இதனால் இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக போகிற கப்பல் போக்குவரத்து இப்போ முழுமையாகவே நின்று போயிடுச்சு. அமெரிக்கா மறுபடியும் ஈரான் மேல வான்வழி தாக்குதலையும் கடல் வழி முற்றுகையும் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஈரான் இப்போ ட்ரம்புகளுக்கு ஒரு தெளிவான மெசேஜை சொல்லியிருக்காங்க. இனிமேல் நாங்கள் எந்த ஒரு தற்காலிக ஒப்பந்தத்துக்குமே வரமாட்டோம். அமெரிக்கா எங்கள் மேலே போட்டிருக்கிற பொருளாதார தடைகளை அதாவது எந்த ஒரு பொருளாதார தடையும் இல்லாமல் முழுசாக நீக்கணும். எங்களோட முடக்கப்பட்ட சொத்துக்களை திருப்பி கொடுக்கணும். மத்திய கிழக்கில் இந்த அமெரிக்காவோட இராணுவ முகாம்களை காலி பண்ணணும். இது நடந்தால் மட்டும்தான் பேச்சுவார்த்தை அப்படின்னு ஈரான் பிடிவாதமாக இருக்காங்க. இதோட நேரடி விளைவா உலக சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை ஒரு பேரலுக்கு $100 தாண்டிடுச்சு. இது இப்படியே இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சா ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் கடுமையான எண்ணெய் தட்டுப்பாடும் பொருளாதார முடக்கமும் வரும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரான் பிரச்சனையால் அமெரிக்கா தயாரிக்கிற ஆயுதங்கள் எல்லாமே அதோட சொந்த பாதுகாப்புக்கே தேவைப்படுது. அதனால் உக்ரைனுக்கு கொடுக்க வச்சிருந்த ஆயுதங்களையும் அமெரிக்கா இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க. இது செலன்ஸ்கிக்கு, அதாவது உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற செலன்ஸ்களுக்கு இன்னும் பெரிய ஒரு தலைவலியாக மாறி இருக்கு என்பதுதான் உண்மை. இந்த நிலைமை இன்னுமே மோசமாக்குற மாதிரி ஏமன் நாட்டில் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. ஈரானோட ஆன்மீக தலைவராக இருந்த அயோதுல்லா அலி கமேனி அவர்களோட இறுதிச் சடங்குல கலந்து கொண்டுட்டு திரும்பிய ஏமனோட கவுதி தூதுக்குழு வந்த ஈரானிய விமானத்தை ஏமனுக்குள்ள வரவிடாமல் தடுக்க சவுதி அரேபியா அங்கே இருக்கின்ற சனா விமானத்தளம், அதாவது சனா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மீது குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தி இருந்தார்கள். அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்களோட சம்மதத்தோட சவுதியோட இளவரசராக இருக்கிற முகமது பின் சல்மான் அவர்கள் எடுத்த இந்த அதிரடியான முடிவு இப்போ ஒரு புது ஆபத்தை உண்டாக்கி இருக்கு. சவுதி அரேபியா செஞ்ச இந்த வேலையால் கடுப்பான ஏமனில் இருக்கின்ற கவுதீஸ் சவுதி அரேபியாவோட எண்ணெய் ஏற்றுமதிக்கு முக்கிய பாதையாக இருக்கின்ற செங்கடரோட பாப்பல் மண்டேவை மொத்தமாக முடக்க போகிறதா அச்சுறுத்தி இருக்காங்க. ஏற்கனவே 2024 மற்றும் 2025 அமெரிக்காவோட இராணுவத்தால் கூட இந்த கவுதீஸோட முற்றுகையை உடைக்க முடியலை. இப்போ மறுபடியும் செங்கடம் மூடப்பட்டா உலக சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை பேரலுக்கு $200 வரைக்கும் உயர்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 100% உயரும் என்பதை அடித்து சொல்ல முடியும். கிழக்கு ஐரோப்பாவில் உக்ரைனோட வீழ்ச்சி, மத்திய கிழக்கில் அமெரிக்காவோட வியூக தோல்வி, உலகளாவிய இந்த எரிசக்தி நெருக்கடி என உலகம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கு. இதயத்தில் சென்சர்களுக்கு, அதாவது உக்ரைனுக்கு பிரான்சனுடைய ஸ்கால்ப் மிசைலை, இந்த மிசைல் பிரான்ஸில் உருவாக்கப்பட்ட மிசைல், இந்த மிசைலை உக்ரைனில் வச்சு உருவாக்குவதற்கான லைசன்ஸை உக்ரைனுக்கு பிரான்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் அமெரிக்கா பேட்ரியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்குவதற்கான லைசன்ஸை உக்ரைனுக்கு கொடுக்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் பிரான்ஸ் தங்களோட ஸ்கால்ப் மிசைலுக்கான அந்த மிசைலை உற்பத்தி செய்வதற்கான லைசன்ஸை உக்ரைனுக்கு கொடுக்கிறார்கள். ஆகவே உக்ரைனில் வச்சு ஆயுதங்கள் உற்பத்தி செய்து அதன் மூலம் ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலை இனி செய்யலாம் என்பதுதான் மேற்குலக நாடுகளோட முடிவு. பட் உக்ரைனுக்கு ஒரு தொழிற்சாலை அமைச்சு அங்கே வைத்து மிசைல்களை உற்பத்தி செய்தால் அதனை ரஷ்யா வேடிக்கை பார்ப்பார்களா? கண்டிப்பாக வேடிக்கை பார்க்க மாட்டாங்க, அதனை தரைமட்டம் ஆகுவார்கள். ஆகவே உக்ரைனில் வச்சு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கான லைசன்ஸை கொடுத்தாலும் உக்ரைனில் வச்சு உக்ரைனோட ஆயுதங்களை வெற்றிகரமாக உருவாக்க முடியாது. இனி அதுக்கு ரஷ்யா அனுமதியை கொடுக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. கிழக்கு ஐரோப்பாவோட உக்ரைனோட வீழ்ச்சி, மத்திய கிழக்கில் அமெரிக்காவோட வியூக தோல்வி, உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி என உலகம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான பாதையில் போய்கொண்டிருக்கு. இந்த 2026 ஆண்டோட இறுதிப் பகுதி உலக வரலாற்றை மாற்றி அமைக்கப் போகுது என்பதுதான் உண்மை. இந்த உலக அரசியல் மாற்றங்கள் பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்று நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.